படிச்ச இறைவனை நல்லா வேண்டிக்கோங்க. இந்த நியூஸ் மட்டும் உண்மையாக இருந்துச்சு, இன்னைக்கு ராவைக்கு நாம் தலை வச்சு படுத்த பாடுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். இந்த நியூஸ் மட்டும் உண்மையானால் இன்னைக்கு இரவைக்கு நடக்கிறதே வேற. என்ன நடக்கும்ன்றது ஊகிக்க முடியாமல் இருக்கலாம். பிரேக்கிங் நியூஸ். Iranian television announced that Mujtaba Khomeini is seriously injured and admitted hospital. முன்னாள் சுப்ரீம் லீடருடைய 4வது புதல்வனான முஜ்தபா கொமைனி இருந்த இடத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். அந்த அளவுக்கு துப்பு, அந்த அளவுக்கு உள்ள ஊடுருவி இருக்குது. ஏன்னா எக்ஸாக்ட் லொகேஷன், சும்மா இல்ல, எக்ஸாக்ட் லொகேஷன். இன்னாரு இன்ன இடத்துல, இந்த இடத்துல, இந்த நாட்டிக்கல் பாயிண்ட்ல, இந்த லொகேஷன் ஜிபிஎஸ் ரேடார் யூனிட்ல இருக்காங்க அப்படின்னு எக்ஸாக்ட் லொகேஷன் போய் சேருது போக வேண்டிய இடத்துக்கு. அந்த லொக்கேஷன் மூலம்தான் ஆயத்துல்லா அலி கொமேனியிலிருந்து ஹிஸ்புல்லா இயக்கத்துடைய நஸ்ருல்லா வரைக்கும் கம்ப்ளீட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது எங்கே போய் முடியும் அப்படின்றது படைச்சவனுக்கே வெளிச்சம். ஆனால் இந்த செய்தி இப்போ இது எத்தனாவதுன்னு பார்த்தீங்கன்னா 3வது. இப்போ உங்களுக்கு தெரியுமா, ஆரம்பத்தில் முதலாவதா ஆயத்துல்லா அலி கொமைனி அவர்களுக்கு பிறகு அடுத்த சுப்ரீம் லீடர் யார் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணினாங்க. அடுத்த சுப்ரீம் லீடர் வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருக்கலாம் அப்படின்றத வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது கடைசியில் என்ன ஆகுது, அவங்க அனௌன்ஸ் பண்ணி சரியா 3 நிமிஷமும் இல்லை. நான் இந்த வீடியோ காட்சி வந்து முடியுமா பார்க்குற மியூசிக் இருக்காங்க. ஓகே, நான் இதை வந்து வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்க, காட்சிகளை பாருங்க. உங்களுக்கு போடுறது வந்து நான் வீடியோ காட்சிகளை கண்ணால் காட்சிகளை பார்க்க சொல்லி அதுக்குரிய கருத்துக்களை நான் அதனுடைய பொருள்களை நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன காட்சிகள் தான் அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும் இல்லையா, அதனால தான் காட்சிகள் போடுறது. அனௌன்ஸ் பண்ணி, அதாவது அலி கொமைனியோடைய மகன், ஆயத்துல்லா அலி கொமைனியோடைய மகன் முஜ்தபா கொமைனி அவர் வந்து இருக்கிறாரு. அவரும் தந்தையோட வழியிலேயே போகிறாரு. ஆனாலும் முஜ்தபா கொமைனியை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணலை, அலி கொமைனி அவர்களுடைய மகன் அப்படின்றதால. அவரும் அந்த அவருடைய வாரிசை கூட சொல்லலை. வாரிசுக்கு மேலே ஒருத்தர், அவருடைய விசுவாசியத்தான் அவர் கை நீட்டினது. இன்னாரு தான் விரல் காட்டினது, இன்னாரு தான் நீங்கள், நான் இல்லாத பட்சத்தில் இவர் தான் அடுத்த சுப்ரீம் லீடர் அப்படின்னு. ஆனால் என்ன ஆகுது, அடுத்த சரியா 3 மணித்தியாலத்துக்குள்ள அறிவிச்ச அடுத்த 3 மணித்தியாலத்துக்குள்ள டார்கட் கம்ப்ளீட். அடுத்த 3 மணித்தியால, அடுத்த 5 மணித்தியாலத்தில் வாஷிங்டன் நியூஸில் அந்த செய்தியே வெளியே வருது. அந்த அளவுக்கு ஊடுருவி இருக்காங்க. அல்லாஹு ஆலம். ஆனால் இந்த தகவல் மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா இருக்கிற கடைசி தோட்டா வரைக்கும் முடிச்சு போட்டு தான் விடுவாங்க ஈரான். அது உண்மை, உறுதி. ஏன்னா அந்த அளவு உங்களுக்கே தெரியும் இப்போ நடக்கிறது என்ன. ஆயத்துல்லா அலி கொமைனி அவர்கள் மற்றும் அப்பாவி பச்சிளம் குழந்தைகள் உட்பட ஆயிரக்கணக்கான பேர்களுடைய உயிர் பலிக்கு காரணம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சுப்ரீம் லீடரும் கொண்டது மட்டுமல்ல, பச்சை குழந்தைகள், 100கணக்கான குழந்தைகள் உட்பட வயதானவர்கள், பெரியவர்கள்னு எல்லாமே ஆயிரக்கணக்கான பேர் மொத்தம் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு பழிதீர்க்கும் நடவடிக்கை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. புதுசாக வந்தவர் அதை தான் சொன்னார். ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாக பொய்யான்றது
பார்க்கலாம். ஏன்னா இது வந்து அல் வத்தன் நியூஸ், குவைத்துடைய வத்தன் நியூஸில் போட்ட செய்தி இது. ஈரானியன் டெலிவிஷன்லேயே சொல்லியிருக்காங்க. எல்லாம் அமெரிக்காவின் கையில், ஆண்டவன் கையில்னு சொல்ல முடியாது. இறைவனுடைய நாட்டம் எதுவாக தான் நடக்கும். ஆனாலும் அவன் ஒரு முடிவுக்கு வரணும். பிரார்த்தனை பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும்.